ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. ஒரு நாள் அவருக்கு திடீர்னு பண கஷ்டம் வந்துச்சு. அதனால தன்னோட கழுதைய விற்கலான்னு முடிவு பண்ணி தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போனாரு. அப்படி போறப்ப வழியில ஒருத்தரு அவங்கள பார்த்து, "ஏங்க, கழுதை சும்மாதான் நடக்குது. உங்க 2 பேர்ல யாராவது அத மேல உக்காந்துட்டு போகலாமேன்னு" சொன்னாரு. விவசாயி அதுவும் சரிதான்னு தன்னோட மகனைய கழுது மேல ஏத்திட்டு தானும் கூட சேர்ந்து நடந்தாரு. கொஞ்ச தூரம் போனதும் இன்னொருத்தர் பார்த்து, "அட பாவி, சின்ன பையன் நீ உக்காந்துட்டு வர, வயசான அப்பா நடக்கறாரு, இதெல்லாம் சரியான்னு?" கேட்டாரு. உடனே விவசாயி மகனை கீழே இறக்கி தானே கழுது மேல ஏறி உக்காந்துக்கிட்டு மகனை நடக்க சொன்னாரு. சில தூரம் போனதும் ஒரு பாட்டி அதை பார்த்து, "அட பாவி, சின்ன பையனை நடக்க வச்சு நீ கழுத மேல உக்காந்துட்டு வரியேன்னு?" கேட்டாங்க. உடனே தன்னோட மகனையும் கழுது மேல ஏத்திக்கிட்டு இருவரும் ஒன்னா பயணம் பண்ணாங்க. அப்போ அங்கிருந்த ஒரு முதியவர், "அட, இரக்கம் இல்லாதவங்களா, 2 பேரும் அந்த கழுது மேல உக்காந்துட்டு வரீங்களே, அது பாவம் இல்லையான்னு?" கேட்டாரு. அதை கேட்ட உடனே கழுத மேல இரக்கம் பட்டு, இனி இந்த கழுதைய நாம தூக்கிட்டு போவோம்னு முடிவு பண்ணி கழுதையின் கால்களை கட்டி தலைகீழா தூக்கிக்கிட்டே போனாங்க. அதை பார்த்த எல்லாரும் சிரிச்சாங்க. அப்படி போகும்போது ஒரு ஆறு வந்துச்சு. ஆத்த கடக்கறப்ப கழுத பயந்து துள்ளுச்சு. அப்ப அந்த பையன் பிடிய விட அந்த கழுத நீர்ல விழுந்து இறந்து போச்சு. விவசாயியும் அவனோட மகனும் அதை கண்டு துக்கத்தோட நின்னாங்க. உலகம் எப்போதும் ஏதாவது சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நியாயம்னு தோன்றதை செய்யணும்.